ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரநரலை போற்றி. தனுசு ராசி நேயர்களுக்கு வணக்கம். தனுசு ராசி காலப்புருஷ சக்கரத்தின் 9ஆம் இடம், தர்மஸ்தானம், பாக்கியஸ்தானம், பாக்கியவாணிகள் வீடு, தர்மவாணிகள் வீடு. பிரகஸ்பதி தேவகுரு அவரின் மூலத்திரிகோண ஆட்சி வீடு. மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், உத்திராட 1ஆம் பாதம். கேதுவின் நட்சத்திரம், சுக்கிரனின் நட்சத்திரம், சூரியன் நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரங்கள் அடங்கிய ராசி மண்டலம் தனுசு ராசி. இந்த 3 நட்சத்திரத்துக்குமே இப்போ சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா கேது குரு பார்வைக்கு வரப்போகிறாரு மே 1ஆம் தேதியிலிருந்து. அடுத்து சூரியன் குரு கூட தான் சேர்ந்து இருக்கிறாரு. குரு இருக்கிற வீட்டில் தான் இருக்கிறாரு. கேது மூல நட்சத்திரத்தின் நட்சத்திராதிபதி. சூரியன் உத்திராடம் 1ஆம் பாதத்துக்கு நட்சத்திராதிபதி. போராடம் சுக்கிரன் ஏப்ரல் 24ஆம் தேதி குரு கூட போய் சேர போகிறாரு. ஸோ தனுசு ராசியில் இருக்கிற 3 நட்சத்திர நாதர்களுமே, நட்சத்திர அதிபதி நாதர்களுமே குரு சம்மந்தப்பட போகிறாங்க. அதனால் சிறப்பாக இருக்குது. எப்போதெல்லாம் ஒரு கிரகம், அது நட்சத்திரநாதனாக இருந்தாலும் சரி, ராசிநாதனாக இருந்தாலும் சரி, குரு சுக்கிர தொடர்பு அடையும் போது நல்ல வித பலன்களை கொடுக்கும். சரியா? நல்லவர்கள் என்றுமே நல்லவர்கள் எப்போதுமே நல்ல ஒரு பக்கத்தில் இருந்தால் நல்ல பலன்களை கொடுப்பாங்க. சரி நேயர்களே, நல்ல விதமாகவே பார்க்கப்படுகிறது. உங்களுக்கு ஜனன ஜாதகம் தசாபுத்தியில் 1008 பிரச்சனைகள் இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. சரியா? அது ஒரு பக்கம் இருந்தாலுமே அட் ப்ரெசண்ட் சில காரியங்கள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அட் ப்ரெசண்ட் தற்போதைய சூழ்நிலை நல்ல விதமாக தான் இருக்குது. அவர் கூடுதலாக சித்ரா பௌர்ணமி வருது. சித்ரா பௌர்ணமி 23ஆம் தேதி நடக்கு. 23/4/2027 சித்ரா பௌர்ணமி முக்கியமான சித்ரா பௌர்ணமி. இந்த புத்தாண்டில் நடக்கிற முதல் பௌர்ணமி. சந்திரன் சூரிய காந்தரத்தில் செவ்வாய் நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிற காலம் சித்ரா பௌர்ணமி. உச்ச சூரியனை சந்திப்பார். சூரியன் உச்சமாக ஒரு பொலிவுடன் இருக்கிறாரு. அதுபோக குரு சம்பந்தம், குருவோட சேரலை, இருந்தாலும் குரு அந்த வீட்டில் இருக்கிறனால மேசம் இப்போ சுபத்துவமாக இருக்குது. சுபத்துவ வீட்டில் சூரியன் உச்சமாக இப்போதைக்கு இருக்கிறாரு. குருவால் அந்த வீடு சுபத்துவமாக இருக்குது. ஸோ சூரியன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. அந்த சூரியனை சந்திரன் சந்திக்கிறார். சமசத்துவமாக சந்தித்து பவரை கொடுக்குறாரு. அருமையான வாய்ப்பு. சித்ரா பௌர்ணமி ரொம்ப ஒரு ஒளி புரிந்திய நிலவாக இருப்பார் அன்றைக்கி சந்திரன். ஏன்னா உச்ச சந்திரனுடைய ஒளியை பெறாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் வலுக்குது. 23/4/2024 2/5/2024 வரைக்கும் சந்திரன் சூரிய கந்தரத்தில் இருப்பார். இந்த நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு ஒரு 10 நாட்கள் உங்களுக்கு மிகச்சிறப்பாக வந்த நாட்களாக பார்க்கப்படுகிறது. சித்ரா பௌர்ணமி முன்னிட்டு அடுத்த வருகிற நாட்கள் ஒரு 10 நாட்கள் தனுசு ராசிக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன் 5ஆம் இடத்துல இருக்கிற சூரியனை சந்திக்கிறாரு. குருவையும் பார்க்குறாரு. ஸோ குரு சந்திர யோகம் அருமையான அமைப்பு. உங்கள் ராசிக்கு 1-4 கூடியவன், உங்கள் ராசிநாதனையும் உங்கள் ராசிக்கு 4 கூடியவனை பார்க்குறதுனால நீங்கள் நல்லா இருக்கிறீங்க. முகப்பொழிவாக இருப்பீங்க. தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். செழிப்பாக இருக்கீங்க. ஒரு தேஜத்தோடு இருப்பீங்க. வித்தியாசம் நல்லா தெரியும். அடுத்த வருகிற நாட்களில் வித்தியாசம் நல்லபடியாக தெரியும். அதுக்கடுத்து சூரியனை பார்க்குறாரு. உங்கள் ராசிக்கு அப்பழுக்கற்ற யோகர். தனுசு ராசிக்கு எப்போவுமே நல்ல சீர கிரகம் சூரியன். எந்த நிலையிலும் நல்லதாக செய்வார். அந்த சூரியனை சந்திக்கிறது அருமையான அமைப்பு. தாப்பனார் வழியில் நல்லாயிருக்கும். தாப்பன் வழி சொத்துக்கள், தாப்பன் வழி உறவு முறைகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். தாப்பன் உங்களுக்கு ஒரு மாடலாக இருப்பார். தாப்பன் பேரை சொல்லி பெருமைப்படுவீங்க. குலப்பெருப்பையை காப்பாற்றுவீங்க. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, அரசியல்வாதிகள், அரசு தொடர்பில் இருக்கிறவங்க மிகச்சிறப்பாக இருக்கும். இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். நான் பலன்களை அடுத்தடுத்து சொல்கிறேன். அமைப்பை சொல்லிடுறேன். அந்த பேசிக் அமைப்பை சொல்லிடுறேன் நான். ஸோ சந்திரன் பௌர்ணமி சந்திரனாக, சித்ரா பௌர்ணமி சந்திரனாக முழு நிலவாக இருந்து உங்கள் ராசிக்கு அவர் 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. சந்திராதி யோகத்தில் அவருடைய கதிர்வீச்சு உங்கள் ராசிக்கு 4, 6ஆம் இடத்துல படுது. ஸோ உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம், 5ஆம் இடம், 6ஆம் இடம் ரொம்ப பொலிவாகுது. கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு. அது இப்படி பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல யார் யார் இருக்கான்னா ராகு, புதன், சுக்கிரன், செவ்வாயும் போயிடுறாரு. ஏப்ரல் 22ஆம் தேதி போயிடுறாரு. ஸோ செவ்வாயும் 4ஆம் இடத்துக்கு போய் அந்த சந்திராதி யோகத்தில் வர்றது மிகச்சிறப்பு. ஸோ உங்கள் ராசிக்கு வேண்டிய கிரகங்கள் 7-10 கூடிய புதனும், 5-12 கூடிய செவ்வாயும், 3-11 கூடிய சுக்கிரனும் நல்ல நிலைமைக்கு வராருங்க. மிக அருமையாக பார்க்கப்படுகிறது. உங்கள் ராசிக்கு வேண்டிய சுப அதிபத்தி உள்ள கிரகங்கள் 7-10 கூடிய புதனும், 5-12 கூடிய செவ்வாயும் மிகச்சிறப்பாக இருக்கிறாங்க. அதுபோல் சுக்கிரன் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறார். அடுத்து 5ஆம் இடத்துல போய் குருவில் சேருது நல்ல அமைப்பு தான். ஸோ சுக்கிரன் எப்போல்லாம் தனுசு ராசிக்கு நல்ல நிலைமைக்கு வராரோ நல்லபடியாக இருக்கும். ஏன்னா ஒரே வரி சொல்லிவிட்டு வீடியோ முடிக்கலாம். ஏன்னா சுக்கிரன் தான் தனுசு ராசிக்கு பிரச்சனை பண்ணுற கிரகம். ஏன்னா அவர் தான் பவர், 6 கூடியவன், கடன் நோய் எதிரியை கொடுக்குறவர். ஒரு மனிதனுக்கு கடன் நோய் எதிரி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இருக்காங்கன்னு அர்த்தம். கடன் பிரச்சனை இல்லாமல் ஒரு மனிதன் வாழ்கிறாருன்னா நல்லா இருக்காருன்னு அர்த்தம். அதனால அந்த காலத்தில் சொன்னாங்க, கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன். இலங்கை வேந்தன் எப்பேற்பட்ட கடவுள், எப்பேற்பட்ட மன்னன், சிவனையே வரவழைச்சவன். தான் வீணை வாசித்து வீணக்குடி உடையவன், வீணை வாசித்து இறைவனே வர வச்சவன். அந்த ராவணனே மனம் கலங்கினானா, கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் சொன்ன மாதிரி கடன் இல்லாத வாழ்க்கையை கொடுப்பார் சுக்கிரன். அதுபோக தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். சுவர் இருந்தால் தான் சித்திரை வர முடியும். ஸோ அதுக்கு இந்த அமைப்புக்கு சுக்கிரன் தான் வராரு. அதுக்கடுத்து எதிரி இல்லாத வாழ்க்கை நல்ல அமைப்பு.
எதிரி இல்லைன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் ஈடுபடுற காரியம் வந்து சக்ஸஸாக முடியும்னு அர்த்தம். எதிரிங்கிறது வந்து வேறு யாரும் கிடையாது. நமக்கு எதிராக யாரும் கத்தியை கடப்பாரை தூக்கிட்டு வரவங்க தான் எதிரும் கிடையாது. நம்ம செய்கிற காரியத்தில் இடைஞ்சல் வராமல் இருந்தாலே நமக்கு எதிர்ப்பு இல்லைன்னு அர்த்தம். நமக்கு வந்து தங்கு தடையின்றி நம்ம காரியங்கள் நல்லபடியாக மலமலன்னு முடியுதுன்னு அர்த்தம். நம்ம வந்து நல்ல விதமாக போகிறோம், ஒரு வேலையை முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு போகிறோம். ஸோ 4 ஒரு மணி பொழுதுறோமா இது மாறி நடக்கும்போது மனதுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது, காரிய அனுகூலமாக இருக்குது. இது தான் காரிய அனுகூலங்கிறோம். தொட்ட காரியம் தொடங்குச்சுன்னா அது காரிய அனுகூலம், அது நல்லபடியாக நடக்கும். ஸோ சுக்கிரன் மிகச்சிறப்பாக இருக்கிறாரு. சந்திராதி யோகத்தில் புதனும் வந்து ஆட்படுறாரு. புதன் இப்போதைக்கு நல்லா இருக்கார், உதயமாக இருக்கிறாரு. நான் இதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். புதன் உதயமாகி ஏப்ரல் 19 உதயமாகி அடுத்தடுத்து நல்ல நிலைமைக்கு வராரு. 7/5/2024 வரைக்கும் ஒரு ராசிக்கு 4ஆம் இடத்துலேருந்து அளப்பரிய யோகத்தை கொடுக்குறாரு. அதுக்கடுத்து 5ஆம் இடத்துக்கு வராரு. அவரும் அந்த சந்திராதி யோகத்தில் வரதுனால மிகச்சிறப்பாக இருக்குது. உங்கள் ராசிக்கு 7 கூடையவன் கலஸ்தர ஸ்தானாதிபதி. அப்புறம் வந்து கணவன் மனைவி உறவு, தாம்பத்தியம், சொந்த பந்தம், நட்பு, கூட்டுத்தொழில், ஷேர் மார்க்கெட்டு, வியாபாரம், தொழில், இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். டீம் ஆர்கனைசேஷன், டீம் ஒர்க்கு எல்லாத்துக்குமே புதன் வருவார். அவர் வந்து நல்ல அமைப்புக்கு வரதுனால அது சம்மந்தப்பட்ட அமைப்பில் இருக்கிறவங்க, வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து 10 கூடையவன் தொழில், எந்த தொழிலாக இருந்தாலும் மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா? தொழில் மிகச்சிறப்பாக இருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. குருச்சந்திர யோகம் கிடைக்குது. முழு சந்திரன், பௌர்ணமி சந்திரன் வந்து அப்படியே குருவை பார்க்கறதுனால குருச்சந்திர யோகம் சிறப்பாக இருக்கும். தாயாரோட அன்பு கிடைக்கும், தாயாருடைய ஆதரவு இருக்கும், சிறப்பாக இருப்பீங்க. தாய் வந்து உங்களுக்கு ஒரு குருவாக இருப்பாங்க. தாயோடைய ஆலோசனை கேட்டு நல்ல காரியங்கள்லாம் பண்ணுவீங்க. சந்திரன் வலிமை பெறாரு. ராசி கெட்டு கூடையவனும் குரு பார்வைக்கு போகிறதுனால தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். வெளிநாடு வெளி மாநிலத்தில் இருக்கிற தனுசு ராசினியர்களுக்கு இந்த காலம் பொற்காலமாக இருக்கும். 23/4/2024 இருந்து 2/5/2024 வரைக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வெளிநாட்டு தொடர்பு, ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள் நல்லாயிருக்கும். திடீர் அதிர்ஷ்டம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் பெண்கள் நல்லா இருப்பீங்க. சந்திரன் ஒரு பெண் கிரகம் 11ஆம் இடத்துல சம்மந்தப்படுறதுனால மூத்த சகோதரி விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பெண்களால் குடும்பத்துக்கு லாபம் இருக்கும். தனுசு ராசி சேர்ந்த பெண்கள் வந்து ரொம்ப லீடிங்காக இருப்பீங்க. சரியா? அறிவுபூர்வமாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க. உங்களால் குடும்பத்துக்கு ஒரு கிரெடிட் கிடைக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நட்சத்திரங்களும் நல்லா இருக்குது. ராசிக்கு வேண்டிய கிரகங்களும் நல்லா இருக்குது. பொதுவாக தனுசு ராசிக்கு நல்லது செய்கிற கிரகங்கள் 3 கிரகங்கள், சூரியன், செவ்வாய், குரு. இந்த ஆர்டரில் தான் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். அந்த 3 கிரகங்களுமே சந்திராதி யோகத்துக்கு போய் நல்ல ஆதிபத்தியத்தில் இருக்குது. 4-5 இருக்கிறது நல்ல அமைப்பு தான். சரியா? அருமையான அமைப்பு தான். சந்திராதி யோகத்தில் 4ஆம் இடம் ஒரு கேந்திரம் விஷ்ணு சக்கரமும், 5ஆம் இடம் மகாலட்சுமி வலுப்படுறதுனால லட்சுமி நாராயண யோகமும் இந்த சித்ரா பௌர்ணமி முன்னிட்டு கிடைக்குது. நேர்களே, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரி, நான் எடுத்தோடனே பலனை சொல்லிட்டேன். நம்ம கொஞ்சம் சப்ஜெக்டுக்குள்ளே போவோம். சித்ரா பௌர்ணமினா என்ன சார், அது தெரிஞ்சுக்கணும்ல. சித்ரா பௌர்ணமி யோகம் வந்து ஒரு பக்கம் இருந்தாலுமே சித்ரா பௌர்ணமி என்னென்னா, சித்ரா பௌர்ணமி வந்து சித்திரகுப்தன் பிறந்த நாள். சித்திரகுப்தன் வந்து யாருன்னா யமதூதருடைய கணக்காளர், உதவியாளர். அவர் வந்து இறைவனால் படைக்கப்படுறாரு. சூரிய மண்டலத்தில் படைக்கப்பட்டு சூரியனால் வளர்க்கப்பட்டு சூரியனுடைய இளைய மகன் யமனுக்கு வந்து அவர் வந்து கணக்காளனாக இருக்கிறாரு. ஸோ சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி என்ன நடக்குதுன்னா, சித்திரகுப்தன் வந்து கணக்கை வந்து திருப்பி எழுதுறாரு. ஒரு மனிதன் செய்த கர்மா, அவன் செய்த நல்லது கெட்டதெல்லாம் வந்து அவர் திருத்தி எழுதுறாரு. அன்றைக்கி வந்து சித்திரகுப்தனையும் சிவபெருமானையும் கும்பிட்றவங்களுக்கு வந்து அந்த கணக்கில் சில ரிவைஸ் பண்ணுறாரு. சித்திரகுப்தன் தன் பிறந்தநாள் அன்றைக்கி தாராள மனதோடு இருக்கிறாரு. பொதுவாக எல்லாருமே தன்னுடைய பிறந்தநாள் அன்றைக்கி நல்ல மனதில் இருப்பாங்க. ஒரு தனி மனிதனுக்கு பிறந்தநாள் அன்றைக்கி பார்த்தோம்னா அவர் அன்றைக்கி வந்து நல்ல மனதில் இருப்பார். மற்றவங்களுக்கு நிறைய உதவி பண்ணுவார். யார் என்ன கேட்டு வந்தாலும் கொடுப்பாரு. நல்ல இயல்பு நிலையை காட்டிலே நல்ல நிலைமையில் இருப்பார். ஸோ சித்திரகுப்தரும் அன்றைக்கி இயல்பு நிலையில் இருக்கிறதுனால நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால இந்த பூலோகத்தில் பிறந்த உயிரினங்களுடைய கர்மாவை வந்து கொஞ்சம் ரிவைஸ் பண்ணுவார். தாராள மனத்தோட சில பாவ கணக்கில் கழிப்பார். அதுக்காக நம்ம என்ன செய்யணும்னா, அன்றைக்கு சித்திரகுப்தனை வழிபடலாம். சித்திரகுப்தரை வழிபடுறது வந்து நம்ம வந்து அவர் உருவ வழிபாடு வந்து மேக்ஸிமம் யார் வீட்டில் ஒரு ஃபோட்டோலாம் இருக்காது. கோயில் இருக்குது. காஞ்சிபுரம் பக்கத்தில் சித்திரகுப்தரன் என்ன கோயில் இருக்குது. அங்கே எல்லோரும் போய் போக முடியாது, பக்கத்தில் இருக்கிறவங்க போவாங்க. அதனால் நம்ம வீட்டில் வந்து சிவபெருமானை கும்பிடலாம். சரியா? சிவனை வந்து நம்ம பரிபூர்ணமாக கும்பிடலாம்னா நமக்கு வந்து நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும். சரியா? அந்த சித்திரகுப்தருடைய வழிபாடோட பலன்களை வந்து சிவபெருமானை கொடுப்பாரு. சரியா நேர்களே? நம்ம கர்மாவை கழிக்கலாம். கடந்த கால கர்மாவை கழிக்கலாம், அதை கழிக்கலாம். அதோடைய பாவ புண்ணிய கணக்கில் கொஞ்சம் தீர்க்கலாம். கடவுளோட பிரார்த்தனை பண்ணுறதுனால, சிவபெருமானை நினச்சி பிரார்த்தனை பண்ணுறதுனால உடம்புல ஒரு புத்துணர்ச்சி வரும். வாழ்க்கையில் ஒரு புதிய ஆற்றல் கிடைக்கும். எதிர்மறை ஆற்றல் அகற்றப்படும். நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் நம்மளை விட்டு வெளியே போயிடும். பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து நம்மளை சுற்றி இருக்கும். நம்மளுடைய என்ன ஆசைகள் அர்த்தமுள்ள ஆசைகளாக மாதிரி நம்மளை வந்து நல்லபடியாக வழிநடத்தும். தடைகள்லாம் நீங்கும். சில பேருக்கு வந்து காரிய தடைகள் இருக்கும். நம்மளுடைய ஜாதகம், கிரக அமைப்பு, தசாபுத்தி, கோச்சார அமைப்பு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே தடைகள் இருக்கும். அது வந்து கர்மாவின் அடிப்படையில் சில தடைகள் இருக்கும். சிலருக்கு சிலது தான் கிடைக்கும். அதான் ஊரில் சொல்லுவாங்க, என்ன தான் எண்ணெயை தடவிட்டு உருண்டாலும் ஒட்டுற மண்ணை தான்ப்பா ஒட்டும் அப்படிம்பாங்க. அது மாதிரி சிலவருக்கு ஒட்டுறது தான் ஒட்டும். சிலது கிடைக்கவே கிடைக்காது. நல்லா பேசுவான், நல்லா இருப்பான், நல்ல கை நிறைய சம்பாதிப்பான், நல்ல மனைவி அமையாது.
நல்ல கலஸ்தரமாக இருக்க முடியாது. வாழ்நாள் முழுக்க மனைவி இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டுட்டு போகிற மாதிரி அப்படி இப்படி இருந்துட்டு போக வேண்டியதான். அப்படி நிறையவே இருக்கிறாங்க. என்கிட்ட வர ஜாதகத்தில் நிறையா இருக்குது. ஒருத்தர் ஒரு விஷயமா போட்டு அப்படியே ரொம்ப நம்மளே உரிப்படுத்துவாங்க, ஃபீல் பண்ணுவாங்க. இருக்குது, பணம் இருக்குது, பணத்துக்காக கஷ்டப்படுறவங்களும் நிறையா இருக்கிறாங்க. ஆனால் பணம் வச்சுக்கிட்டு நல்ல ஒரு வாழ்க்கை துணை கிடைக்கலையே அப்படின்னு இருக்கிறாங்க. வாழ்க்கை துணை இருந்தும் புத்திர பாக்கியம் இல்லையே அப்படின்னு வருத்தப்படுறவங்களும் இருக்கிறாங்க. எல்லாம் இருக்குது, தேக ஆரோக்கியம் சரியில்லையா சார், சாப்பிட்டா அவ்வளோதான், சுகர் குறையவே மாட்டேங்க அப்படி சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. சரியா? எதுக்கு சொல்ல வரேன்னா, எல்லாத்துக்கும் எல்லோரும் கிடைக்கல. அதுக்கு வந்து கர்மா தடுக்குது. அந்த தடையாக இருக்கிற அந்த சில சக்திகள், கெட்ட சக்திகள் வந்து அகற்றப்படும், கலைக்கப்படும். சரியா? அதனால் சித்ரா பௌர்ணமிக்கு இறை வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம இந்து பண்டிகையில் வர ஒவ்வொரு பண்டிகைகளுக்குமே வந்து கிரகங்களோட தொடர்பு இருக்குது. அன்றைக்கி வந்து நம்ம இறைவன் வழிபட்டோம்னா கிரகங்கள் சாந்தி அடைஞ்சு சில நல்ல பலன்களை கொடுக்கும். சரியா? அன்றைக்கி வந்து நமக்கு வந்து ஒரு கிஃப்ட் அடிக்கிற மாதிரி, கிஃப்ட் கிடைக்கிற மாதிரி தான். அது எப்படின்னா, அன்றைக்கி ஒரு ஆஃபர்னு வச்சுக்கோங்களேன். அப்படி தான் ஆஃபர்னு சொன்னால் தான் எனக்கு புரியுது. சில நேரம் சில கடையில் ஆஃபர் போடுவாங்க, விழாக்கால தள்ளுபடின்னு ஒரு ஆஃபர் போடுவாங்க. அது மாதிரி அந்த முக்கியமான பண்டிகை அன்றைக்கி நம்ம சில தெய்வங்களை வழங்கணும்னா, மனப்பூர்வமாக, இதயபூர்வமாக, ஆக்கப்பூர்வமாக வழங்கணும்னா நமக்கு சில ஆஃபர் கிடைக்கும். அந்த ஆஃபர் வந்து வாழ்க்கைக்கு நல்லாயிருக்கும். சரியா? அப்படி பார்க்கும்போது நமக்கு ஒரு எதிர்மறை சிந்தனைகள்லாம் அழியப்பட்டு நேர்மறை சக்தி வருது. அதை வந்து அந்த சித்திரகுப்தன் கொடுக்குறாரு. அதுக்கு சிவபெருமானை வழிபடணும். ஏன்னா சித்திரகுப்தன் வந்து ஒரு தெய்வீக கணக்காளர். யமதர்மன் யமலோகத்தில் வந்து ஒரு கணக்கு பார்க்குறவர் அவர் தான். மனிதன் செய்கிறது லாப கணக்கை மனிதன் செய்கிற கர்ம கணக்கில் தீர்க்கிறவர் அவர் தான். அவன் நல்லது செஞ்சானா அந்த கணக்கு வந்து லாப கணக்காக இருக்கும், கெட்டது செஞ்சானா கெட்ட கணக்காக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் அவர் வந்து அதை வந்து கூட்டி கழித்து வச்சு யமதர்மன்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணுறது அவர் தான். இன்னார் இந்த பாவ கணக்கு செஞ்சுருக்கான், இவனோட செஞ்ச கணக்கில் வந்து இவன் இறந்த பின்னாடி இவனோட கணக்கை பார்க்கும்போது அவன் கணக்கு வந்து பாவங்கள் அதிகமாக இருக்குது, இல்லைனா புண்ணியங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு யமதர்மன்கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறவர் வந்து சித்திரகுப்தன் தான். ஸோ அவரோட பிறந்தநாள் அன்றைக்கி நம்ம வழிபட்டோம்னா அவர் சில தாராள மனப்பான்மையோடு இருப்பார். சரியா? நமக்கு வந்து சில நல்லதுகள் செய்வார். அதுக்கு வந்து நம்ம சிவபெருமானை கும்பிடுறது ரொம்ப நல்லது. சித்திரா பௌர்ணமி அன்னைக்கு, அந்த சித்திரை பூர்ணிமா அன்றைக்கி நம்ம வந்து சிவபெருமானை கும்பிடுறது நல்லது. சித்ரா பௌர்ணமி அப்படின்னோம்னா சித்திரை நட்சத்திரத்தில் சந்திரன் நிற்பார். துலாம் ராசியில் சித்திரை 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்தில் அவர் நின்று அந்த பௌர்ணமி யோகத்தை கொடுக்கறதுனால சித்ரா பௌர்ணமின்னு அழைக்கப்படுகிறது. ஓகே, அதை போய் சித்திரை மாதமும் வருது. சித்திரை மாதத்தில் வர பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி. சரியா? ஸோ இப்படி நிறைய தொடர்புகள் இருக்குது. சித்ரா பௌர்ணமி முன்னிட்டு நிறைய திருவிழா நடக்கும். சரியா? நம்ம உள்ளூரில் நிறைய திருவிழா நடக்கும், தெய்வீக திருமணங்கள் நடக்கும். மதுரையில் போல் புரட்சி பெற்ற தென்னிந்தியாவிலே அதிக ஜனங்கள் கூடுகிற கள்ளழகர் உலகாந்த பெருமாள், சுந்தராஜ பெருமாள் வைகாத்தில் இறங்குற நிகழ்வும் அந்த சித்ரா பௌர்ணமி முன்னிட்டு தான் நடக்குது. இப்படி உங்கள் உள்ளூரில் ஒவ்வொரு ஊர்லேயும் சில திருவிழாக்கள் வந்து சித்ரா பௌர்ணமி முன்னிட்டு நடக்கும். பொதுவாக சித்திரை மாதம்னாலே திருவிழா மாதம் தான். ஓகே நேர்களே, அது ஒரு பக்கம் இருந்தாலுமே சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வந்து நம்ம வந்து இறை வழிபாடு பண்ணிக்கிறது நல்ல அமைப்பு தான். அது இறை வழிபாடுக்கு வந்து தேர்ந்தெடுக்கிற தெய்வம் வந்து சிவபெருமானை வழிபடலாம். சிவபெருமானை வீட்டிலே கும்பிடலாம். நம்ம சிவநாமத்தை சொல்லலாம், சிவன் படத்தை வச்சு கும்பிடலாம், லிங்க வழிபாடு பண்ணலாம். சிவனுக்கு வந்து தூபம், கற்பூரம், மலர்களால் சிவனை வந்து வழிபடுறது ரொம்ப நல்லது. சரியா நேர்களே? அது சிறப்பாகவே பார்க்கப்படுகிறது. வில்வேலையை வச்சும் கும்பிடலாம். சிவனுக்கு தைரபிஷேகம், பாலாபிஷேகம், தேனபிஷேகம் பண்ணலாம். இந்த அபிஷேகம் பண்ணி சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணியும் நீங்கள் வந்து இறைவனை வழிபாடு பண்ணலாம். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஓகே, நல்ல நேரம்னு ஒன்று இருக்குல்ல சார் அப்படின்னு பார்த்தோம்னா, பௌர்ணமியே வந்து செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் தான் ஆரம்பிக்குது. சரி, அதிகாலை உங்களுக்கு வந்து ஆரம்பித்து மறுநாள் 24ஆம் தேதி 5:20 வரைக்கும் இருக்குது. சரியா? பௌர்ணமியுடைய நேரம் வந்து செவ்வாய்க்கிழமை அதிகாலை 3:26க்கு ஆரம்பித்து மறுநாள் 24/4/2024 புதன்கிழமை 5:20 வரைக்கும் இருக்குது. ஸோ பௌர்ணமி வந்து செவ்வாய்க்கிழமை முழுவதும் இருக்குது. சரியா? செவ்வாய்க்கிழமை முழுவதும் இருக்குது. அதில் நல்ல நேரம் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா தனுசு ராசி நேயர்களுக்கு அதை சொல்கிறேன். அந்த நேரத்தில் நீங்கள் வந்து வீட்டில் வழிபடுங்க. காலையில் 8 to 9 நல்ல நேரம் தான், உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சரியா? காலையில் எந்திங்க, ஸ்நானம் பண்ணுங்கள். காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணிடுங்க. ஏன்னா சூரியன் அன்றைக்கி வந்து முழு ஒளி வாங்குறாரு, நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. சூரிய நமஸ்காரம் பண்ணிடுங்க. வீட்டுக்கு வாங்க, சிவபெருமானை கும்பிடுங்க. நான் சொன்ன மாதிரி கற்பூரம், தீபம், தூபம், அப்புறம் வந்து மலரால் அர்ச்சனை பண்ணுறது உங்கள் சௌரியம் தான். சரியா? உங்களுடைய சாய்ஸ் தான். இப்படி தான் கும்பிடணும் இல்லை. சாமிக்கு சின்ன நெய்வேத்தியம் கூட வச்சுக்கோங்க, சின்ன இனிப்பு கூட வச்சுக்கோங்க. வீட்டில் பாயாசமோ இல்லைனா சில இனிப்பு வச்சு கூட ஒரு நெய்வேத்தியம் பண்ணுங்க. எதுவும் செய்ய முடியல அப்படின்னா கற்கண்டு கூட வச்சுக்கோங்க. சரியா? கற்கண்டு, பசும்பால் கூட வச்சுக்கலாம். வச்சு சின்ன படையில் வச்சு பகவானை கும்பிடுங்க, சிவபெருமானை கும்பிடுங்க, சிவமந்திரத்தை சொல்லுங்கள். டைம் வந்து 8 to 9 காலையில். எல்லாத்துக்குமே சிலாக்கித்தமாக இருக்கும். அன்றைக்கி வந்து ஒர்க்கிங் டே தான். அன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை எல்லாத்துக்கும் ஒர்க்கிங் டே தான். மதுரை மாவட்டத்தில் விடுமுறை விடுவாங்க. ஏன்னா அழகர் ஆற்றுல இறங்கினால மதுரை டிஸ்ட்ரிக்டில் வந்து உள்ளூர் விடுமுறை. மற்ற டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்களுக்கு எப்படின்னு தெரியல, விடுமுறை இருக்காது. செவ்வாய்க்கிழமை ஒர்க்கிங் டே தான். அதனால் காலையில் 8 to 9 கும்பிட்டுருங்க. சரியா? 8 to 9 வீட்டில் சின்ன ஒரு பிரார்த்தனை பண்ணிவிட்டு சிவபெருமானை நினச்சி நல்லா வழிபடுங்க. சித்திரகுப்தரையும் நினச்சிக்கோங்க. நினைக்கும் போது என்ன, இறைவா
எல்லா மக்களையும் காப்பாற்று. எல்லா மக்களும் தீர்க்காயுடன் தேகாரிக்குடன் நல்லபடியாக இருக்கணும். நாட்டில் மழை பெஞ்சு நீர்நிலை நிறைய வேண்டும், விவசாயம் பெருக்க வேண்டும். இயற்கை சீற்றத்திலிருந்து இறைவனை காப்பாற்று. நான் செய்த கர்மாவை காப்பாற்று. என்னை நல்வழிப்படுத்து. எனக்கு எந்த கெட்டவரோட சவாசத்தை கொடுக்காத, கெட்ட எண்ணத்தை கொடுக்காத, நல்வழிப்படுத்து. உன்னை நான் முழுமையாக சரணகடி அடைஞ்சிட்டேன். உன்னுடைய திருப்பாதமே என்னுடைய சிரம். அதாவது இறைவனுடைய திருப்பாரம் தான் நம்மளோட தலைன்னு நினச்சி கும்பிடுங்க. உன்னுடைய திருப்பாதமே என்னோட சிரம், உன்னுடைய திருமந்திரமே என்னுடைய வேதம். நான் சொல்கிற வார்த்தை எல்லாமே நீ தான். நான் என்ன சொன்னாலும் சரி, அப்பச்சொல் சொன்னாலும் சரி, சுபச்சொல் சொன்னாலும் சரி, அதில் இருந்து வர்ற வார்த்தை எல்லாமே உன்னை தான் குறிக்கும் அப்படின்னு இறைவன்கிட்ட முழுமையை சரணாகதி அடைஞ்சு இறைவனை கும்பிடுங்க. நெய்வேத்தியம் பண்ணுங்க, கற்பூரம் காட்டுங்க, வீட்டில் இருக்கிறவங்களாம் கொடுங்க. நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு உங்கள் கடமையை செய்யுங்க, வேலையை பாருங்கள். உத்தியோகத்துக்கு போகிறவங்க உத்தியோகத்துக்கு போங்க, தொழிலை தொடங்குங்க, வியாபாரத்துக்கு போங்க, சிறப்பாக இருக்கும். சார் 9 மணிக்கு என்னால் முடியலை சார் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னொரு டைம் சொல்கிறேன். 10 to 11 காலையில் 10 to 11. அதுக்கு மேலே பூஜை பண்ணுறது நல்ல விசேஷம் இல்லை. 11 மணி நண்பகல் ஆயிரும். 11 மணிக்கு மேலே இறைவனை கும்பிட்றது கோயிலில் வேணால் கும்பிட்டுக்கலாம், வழியே வீட்டில் செய்கிறது அந்தளவு சிலாகிதம் இல்லை. அதனால் 2வது சாய்ஸில் இருக்கிறவங்க 10 to 11 இறைவனை கும்பிடுங்க, நல்லபடியாக இருக்கும். சரியா நேர்களே? சித்ரா பௌர்ணமி தனுசு ராசிக்கு பொதுவாக நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. உங்களுக்கு ராசி பலன்கள் ஒரு பக்கம் இருந்தாலும், ஜனன ஜாதகத்தின்படி தசாபுத்தி அமைப்பில் ஒரு பக்கம் இருந்தாலுமே, இந்த வழிபாடு ஒரு பொதுவான வழிபாடு. இதை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா? உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். அடுத்தடுத்து நடக்கிற காரியங்கள் தங்கு தடையின்றி நடக்கும். சரியா? உங்கள் கர்மாவில் சில கெட்ட சக்திகள் இருந்தாலுமே அந்த கெட்ட சக்திகள்லாம் அகற்றப்படும். அந்த நேரத்தில் செய்கிற பூஜை, அந்த பர்டிகுலர் நாளில் அந்த திதியில் செய்கிற அந்த பூஜைக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்கும், பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க, செய்யுங்க. நீங்கள் மற்ற நாள் சாமி கும்பிட்றத காட்டிலும் அந்த குறிப்பிட்ட நாள் அன்றைக்கி அந்த நல்ல நேரத்தில், அதுக்காக தான் இவ்வளோ தூரம் சொல்லியிருக்கேன், நல்ல நேரம்லாம் சொல்லியிருக்கிறேன். அந்த நேரத்தில் நீங்கள் கும்பிடுங்க. ஊனுருகி உள்ளமுருகி உடம்புல கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் வரணும். கஷ்டமெல்லாம் இருக்குது, நான் இந்த விஷயத்தில் கஷ்டப்படுறேன், என்னை காப்பாற்று இறைவா அப்படின்னு நினச்சி இறைவன் வழிபடுங்க. சரியா? நம்ம எந்த அளவுக்கு அவங்ககிட்ட சரணாகதி அடைகிறோமோ அந்த அளவுக்கு இறைவன் நம்மளை தேடி ஓடி வருவார். சரியா? நாட்டம் வைத்தார் உள்ளத்தை நாடி வருவார். சரியா? நாட்டம் வைக்கணும். நாட்டம் வைத்தோம்னா இறைவன் நம்மளை நாடி வருவார். சரியா நேர்களே? அதனால் கண்டிப்பாக கும்பிடுங்க. பலன்களும் நல்லா தான் இருக்குது. பலன்களை முன்னாடியே சொல்லிட்டேன், அதை வழக்கமாக சொல்கிறது தான். இருந்த போதிலும் அதுக்கெல்லாம் தாண்டி ஒரே சக்தி ஒன்று இருக்குது. இறைவன் கடைக்கன் பார்வை கிடச்சிருச்சுன்னா சகலமும் நமக்கு சாத்தியப்படும். வாழ்த்துக்கள். இந்த சித்ரா பௌர்ணமி அந்த ஒளி வெள்ளம் தனுசு ராசி மேலே பாயட்டும். தனுசு ராசிக்கு நல்ல ஒரு ஒளியை கொடுக்கட்டும், உன்னத வாழ்க்கையை கொடுக்கட்டும், உங்கள் வாழ்க்கை ஒரு உயர்வு நிலைக்கு அடையட்டும். எல்லாம் இறைவன் தனுசு ராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களையும் நலங்களையும் பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.